இன்றைய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். சாப்டர் 16 verse 14. அப்பொழுது தியத்திரா ஊராரும் ரத்தாம்பரம் பெறுகிறவரும் தேவனை வணங்குகிறவருமாகிய லீதியா என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்தருளினார். இன்னொரு முறை கூட வாசிங்க. அப்பொழுது தியத்திரா ஊராரும் ரத்தாம்பரம் பெறுகிறவரும் தேவனை வணங்குகிறவருமாகிய லீதியா என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அந்த 14வது வசனத்தினுடைய முதல் பகுதியில தியாத்திரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும், இங்கிலீஷ்ல வர்ஷிப்பர் ஆஃப் காட், தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண், தேவனுக்கு பயந்திருக்கிறவள் அல்லது தேவனை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு பெண். அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கெதோனியா அந்த நாடுகளில் எல்லாம் ஊழியம் செய்து பிலிப்பு என்கிற அந்த பட்டணத்திற்குள்ளாக போகும் பொழுது, பிலிப்பிற்கு எழுதின நிருபம் என்பது இதுக்காக எழுதப்பட்டது. அந்த பட்டணத்திற்குள்ளாக பவுல் போகிறார் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக. அங்கு போய் அங்கே ஒரு நதியோரத்தில் அங்கே கூடியிருந்த சில பெண்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே அநேக ஸ்திரீகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 13வது வசனத்துல அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தார். நிறைய ஸ்திரீகள் வந்திருக்கிறாங்க. ஆனால் அதுல ஒரு ஸ்திரீ லீதியா, இவள் யார்? தேவனை வணங்குகிறவள். இங்க வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறதை கவனிக்கும்படி தேவன் கர்த்தர் அவளுடைய இருதயத்தை என்ன பண்ணாரு? திறந்தருளினார். அல்லேலூயா. தேவனை வணங்குகிறவள் தான், ஆனால் இருதயம் திறக்கப்படாமல் இருந்தது. அப்போ ஒரு விஷயம் புரியுது, இருதயம் திறக்கப்படாமலே நாம் வணங்க முடியும். இருதயம் திறக்கப்படாமலேயே நாம் பாட்டு பாட முடியும். இருதயம் திறக்கப்படாமலேயே நாம் வசனம் வாசிக்க முடியும். இருதயம் திறக்கப்படாமலேயே நாம் ஜெபிக்க முடியும். இருதயம் திறக்கப்படாமல் ஆராதிக்க முடியும். இருதயம் திறக்கப்படாமல் தேவனை துதிக்க முடியும். எல்லாம் செய்ய முடியும். அதனால ஒரு பிரயோஜனமும் நமக்கு வராது. பவுல் ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவள் தேவனை வணங்குகிறவளா இருந்தாலும் கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ண உடனே அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. அவன் பேசினதெல்லாம் அவளுடைய உள்ளத்திற்குள்ளாக கடந்து போய்விட்டது. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாய் திறக்கப்பட வேண்டும். மூளை அறிவில் தேவனை ஆராதிக்கலாம், மூளை அறிவில் பாட்டு பாடலாம், மூளை அறிவில் துதிக்கலாம், மூளை அறிவில் கிறிஸ்தவங்களா இருக்கலாம். அதனால ஒரு பிரயோஜனமும் நமக்கு வராது. சும்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகலாம், சும்மா வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணலாம், வீட்டில் ஏதாவது ஆண்டவரை துதிக்கலாம், பைபிள் வாசிக்கலாம். இதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் வராது. நம்முடைய இருதயம் திறக்கப்படாவிட்டால், நம்முடைய இருதயம் திறந்து தேவனை ஆராதிக்காவிட்டால், இருதயத்திலிருந்து தேவனிடத்தில் பேசாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில தேவனால் கிரியை செய்ய முடியாது. இல்லாவிட்டால் ஒருவேளை இப்ப செய்தி கேட்கும் போது கூட அல்லது வசனத்தை படிக்கும் போது கூட இருதயம் திறக்கப்பட்ட அந்த வார்த்தை உள்ள போகலைன்னா அந்த வார்த்தை நமக்கு கிரியை செய்யாது. எல்லாம் மூளை அறிவில் அப்படியே மைண்ட்ல ஏறும், இங்கிருந்து வெளியே போனோடனே நம்மளை விட்டு வெளியே போயிடும், அவ்வளவுதான். பிசாசு அதை பொறுக்கி கொண்டு போய் விடுவான். அநேகருடைய வாழ்க்கையில ஏன் விடுதலை இல்லை? அநேகருடைய வாழ்க்கையில ஏன் தேவனிடத்துல நெருங்க முடியல? அநேகருடைய வாழ்க்கையில ஏன் ஜெபிக்க முடியல? ஜெபம் பண்ணணும்னு ஏன் தோண மாட்டேங்குது? ஆராதிக்கணும்னு ஏன் தோண மாட்டேங்குது? ஏன் ஆலயத்துக்கு போகணுன்ற உணர்வு நமக்குள்ள வர மாட்டேங்குது? அப்படின்னா அதனுடைய காரணம், நீங்க இதுவரைக்கும் உங்க மூளை அறிவில இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் உங்களுடைய புத்தியில நீங்க தேவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய இருதயம் திறந்தால் உங்களால் சும்மா இருக்க முடியாது.
உங்க இருதயம் திறந்தால் அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. இருதயம் திறந்தால் வேதத்தை வாசிக்காமல் இருக்க முடியாது. இருதயம் திறந்தால் ஆலயத்துக்கு வராமல் இருக்க முடியாது. இருதயம் திறந்தால் அவரை மகிமைப்படுத்தாமல், துதிக்காமல், அவருக்கு சாட்சியாய் வாழாமல் இருக்க முடியாது. ஆனால் சத்துரு என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை திறக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு அமர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் தாகம் உள்ளவர்களா இருந்தால் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே, லீதியாவுடைய உள்ளத்தை நீங்க திறந்தீங்க அல்லவா, என்னுடைய இருதயத்தை நீங்க திறக்க ஆண்டவரே. அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள், எல்லாருடைய இருதயத்தையும் ஆண்டவர் திறக்கவில்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எத்தனையோ பேர் இருக்கலாம், ஏன் இருதயத்தை நீங்க திறங்க ஆண்டவரே. தாகம் உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு இல்லையா, சும்மா வந்து போகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, விடுதலை ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். இன்றைக்கு இருதயம் திறக்கப்பட்டவர்களாய் நாம் தேவ சமூகத்துல இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவர் எதை பார்க்கிறார் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஒருத்தருடைய ஸ்டேட்டஸை பார்ப்பான், அவங்களுடைய திறமைகளை பார்ப்பான், அவர்கள் எந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்று பார்ப்பான். மனுஷர்கள் முகத்தை தான் பார்ப்பாங்க. முகத்தை பார்த்து அடையாளம் சொல்லுவார்கள் அல்லது முகத்தை பார்த்து தீர்மானிப்பார்கள். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்து உட்கார்ந்துக்கிறோமே, இங்க ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார். அவரை நம்ம கண்ணில் பார்க்கவே முடியாது. அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? உங்க உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். உங்க உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். என்ன பாவத்தால் கட்டப்பட்டிருக்கிறீங்க என்பது அவருக்கு தெரியும். எந்த விஷயத்தால் கட்டப்பட்டிருக்கிறீங்க என்பது அவருக்கு தெரியும். அவர் உங்களுடைய முகத்தை பார்க்கிறது இல்லை, அவர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். அதனாலதான் அந்த இருதயம் திறக்கப்பட வேண்டும். அந்த இருதயம் திறந்தாதான் அவர் உள்ளத்தை பார்க்கும் பொழுது அங்கே கிரியை நடக்கும். இல்லைன்னா அது ஒரு கிரியை நடக்காது. வெறுமனே உங்க மூளை அறிவுல கேட்டுட்டு போயிட்டு இருக்கு. எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, ஆனால் யாருமே எல்லாருமே செயல்படுறது இல்லையே. எல்லா கிறிஸ்தவங்களும் சாட்சியா வாழ்றது இல்லையே, எல்லா கிறிஸ்தவங்களும் ஊழியம் பண்றது இல்லையே. ஏன்? இருதயம் திறக்கப்பட்டவர்கள் தான் செயல்படுவார்கள். இருதயம் திறக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பார்வையில கிறிஸ்தவர்கள். மற்றவங்க சும்மா கிறிஸ்தவ மதத்தில் இருக்கலாமே ஒழிய அவர்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்கள் அல்ல. இன்னைக்கு நம்முடைய இருதயம் திறந்து இருதயத்துல நம்ம தேவனோடு கனெக்ட் ஆகணும். ஹல்லேலூயா. வாயினால தேவனோட கனெக்ட் ஆக கூடாது, இருதயத்துல தேவனோட நம்ம கனெக்ட் ஆக வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதனாலதான் மார்க் 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாசிங்க. மார்க் 12ஆம் அதிகாரம் 30வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இப்ப என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட. இப்ப முழு இருதயத்தை மட்டும் எடுத்துக்கோமே. நம்முடைய இருதயம் முழுவதும் தேவனுக்கு தேவை, அறகுறையா ஆண்டவருக்கு தேவை கிடையாது. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது என்னுடைய முழு இருதயத்தோட அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படின்னா என்னுடைய அன்பு உலகத்துல வேற யாருக்கும் போகக்கூடாது. என்னுடைய அன்பு கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ வேற எங்கேயாவது ஷேர் ஆச்சுன்னு சொன்னா தேவன் அதை விரும்புகிறது இல்லை. 100% அன்பு அது அவருக்கே தேவை என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன்னுடைய முழு இருதயத்தோட உன்னுடைய தேவனிடத்தில் நீ அன்பு கூறு. இந்த உலகத்துல யாருக்காவது நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா நீங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பில நீங்க அவர்களுக்கு எடுத்து கொடுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மகிமை நான் வேற யாருக்கு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். அவர் 100% அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா, நம்முடைய அன்பை இந்த உலகத்துல யார் மேலையாவது வச்சு முழு இருதயத்தோட தேவனோடு நம்ம ஐக்கியமாகிறதை அவன் தடை பண்ணி விடுவான். அப்ப ஆண்டவர் பாருங்க, இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்துல முழு அன்பும் எனக்கு வேணும் என்று விரும்புகிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை நாம் பரிசோதித்து
இந்த லீதியாளை போல இருதயம் திறக்கப்பட்டு தேவனோடு உறவாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை. அந்த விடுதலை நடந்தாதான் பாக்கி உள்ள விடுதலை எல்லாம் நடக்கும். இருதயம் அடைக்கப்பட்டு வச்சுட்டு நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் என்னதான் உபவாசம் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்க தேவனை தரிசிக்கவே முடியாது. சும்மா ஒரு கடமைக்காக ஜெபம் பண்ணிக்கலாம், சும்மா கடமைக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அதுல என்ன பிரயோஜனம்? நம்ம செய்கிற ஏதாவது காரியத்துல அதுக்கு ஒரு விடுதலை, ஒரு பதில் கண்டிப்பா வர வேண்டும். அது வரணும்னா இன்றைக்கு உங்களுடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சரி, சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஏன் இருதயம் திறக்கப்பட வேண்டும்? சும்மா இருதயம் திறக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறீங்களே, இருதயம் எப்படித்தான் இருக்குது? நம்ம கண்ணில் பார்க்க முடியல இல்லையா? அதுக்கு உள்ள என்ன ஆவிக்குரிய விஷயத்துல என்ன இருக்குதுன்னு நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. எந்த டாக்டரும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அது தேவனுடைய கண்கள் தான் அதை பார்க்கணும். இப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை வேத புஸ்தகத்திலிருந்து நமக்கு காண்பிக்கிறார். ஒரு 6 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். அதுல ஏதாவது ஒரு வசனத்துல உங்க இருதயம் சம்பந்தப்பட்டிருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் அதை விடுதலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது வாசிங்க, எரேமியா 17:9 வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றை பார்க்கிலும் நம்முடைய இருதயத்தை பத்தி வசனம் சொல்லுகிறது. சரிங்களா? எல்லாவற்றை பார்க்கிலும், நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களை பார்க்கிலும் இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. ஆண்டவர் அங்கதான் நான் வரணும்னு விரும்புறாரு. ஆண்டவர் அந்த இடத்துக்கு தான் வரணும்னு விரும்புறாரு. திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது. இங்கிலீஷ்ல அது என்ன சொல்றாங்கன்னா, மோர் டிசைட்ஃபுல் அண்ட் டெஸ்பரேட்லி சிக். அப்படின்னா வஞ்சகம் நிறைஞ்சதும், ஒரு பக்கம் வஞ்சகமான இருதயம், திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும்னா வஞ்சகம் இருதயத்துக்குள்ள இருக்குது. அதே நேரத்துல கொடிய மிகவும் நோய்வாய்ப்பட்டது. மிகவும் நோய்வாய்ப்பட்ட இப்படி இருக்கு, ஒரு அருவருப்பான நிலைமையில அந்த மாதிரி இருதயம் இருக்கிறது. அடுத்தது வஞ்சகத்தால் நிறைஞ்சிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஏன் ஜனங்களுடைய சுபாவத்துல வஞ்சிக்கிறாங்க? பொருளாசை, பண ஆசை, அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிக்கிறது, வஞ்சிக்கிற சுபாவம் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இருதயத்துக்குள்ள அது இருக்கிறது. அதனாலதான் அவங்க செய்யறாங்க. வஞ்சிக்கிற தன்மை அவங்களுடைய இருதயத்துக்குள் இருக்கிறது. அந்த இருதயம் திறக்கப்படவில்லை, அடைக்கப்பட்டிருக்கிறது. அது கொடிய நோய் வந்தது போல, ஒரு கொடிய வியாதி வந்து மிகவும் பலவீனப்பட்டு அருவருப்பான நிலைமையில ஒரு மனுஷன் இது இருந்தா எப்படி இருப்பானோ அது மாதிரி இருதயத்தை சித்தரிக்கிறார். அந்த அளவுக்கு கொடிதா இருக்கிறது இருதயம். திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்தை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. ஏன் நம்முடைய சுபாவத்துல மாற்றம் இல்லை? சில மனிதர்களை பார்க்கும்போது ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி அவங்களுக்கு புரியலையா, உணர்வு இல்லையா, இதெல்லாம் நம்ம கேட்கறோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையிலே சில நேரத்தில் நம்முடைய மனசாட்சியை மீறி சில காரியங்கள் நடக்குது இல்லையா? காரணம் நம்முடைய இருதயம் வஞ்சகம் நிறைந்தது, அது திருக்குள்ளது, மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ள அது இருக்கிறதுனாலதான் நம்முடைய செயல்கள் அது வருகிறது. இருதயத்துக்குள் இருக்கிறதுனாலதான் ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கையில் அது நடக்கிறது. அதனாலதான் அந்த இருதயம் திறக்கப்பட்டால் தேவன் அந்த வஞ்சகத்தை எடுத்து அந்த கொடிய காயங்களை ஆற்றி அதற்குள்ள இருக்கிற திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான சுபாவங்களை எடுத்து போட்டு அதை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் அது நடக்குமே ஒழிய உங்களுடைய ஞானத்தால, அறிவினால, உங்களுடைய எந்த பிராக்டிஸ்னாலையும் அது ஒரு நாளும் மாறாது. அது உங்களுடைய இருதயத்துக்குள் இருக்கிறது. அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இருதயம். இரண்டாவது, இருதயத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு தேவ இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இங்க எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது கல்லான இருதயம், ஸ்டோனி ஹார்ட்.
அப்போ ஒரு கல் எப்படி கடினமா இருக்கிறதோ, ஒரு கல் எப்படி அதை பிரயோகித்தால் ஒன்றை டேமேஜ் பண்ணுகிறதோ, காயப்படுத்துகிறதோ, அது மாதிரி மனுஷனுடைய இருதயம் கல்லா இருக்கிறது. உடைக்க முடியறதில்ல. ஒரு கல்லான இடத்துல பாறையில போய் விதை விதைச்சிங்கன்னா விளையுமா? ஒரு நாள் விதையாது. அப்போ இருதயம் கல்லு மாதிரி இருக்குது. அதனாலதான் வசனம் உள்ளே போக மாட்டேங்குது. வருஷ கணக்குல வசனம் கேட்டு மனம் திரும்பாததுக்கு காரணம் என்னன்னா, இருதயம் திறக்கப்படவில்லை, இருதயத்துல உணர்வு வரல, கல்லு மாதிரி இருக்குது. அப்ப கல்லு மாதிரி இருக்கிற இருதயத்துக்குள்ள நீங்க என்னதான் அவங்க கிட்ட நல்ல காரியத்தை எதிர்பார்த்தாலும் நடக்காது. ஜெபி ஜெபின்னு சொல்லிட்டு நீங்க என்ன கட்டாயப்படுத்தினாலும் நடக்காது. இருதயம் கல்லு மாதிரி இருக்கிறது. நீங்க என்ன உபதேசம் பண்ணாலும் அவங்க மாற மாட்டாங்க. இருதயம் கல்லு மாதிரி இருக்கிறது. இல்ல நம்மளே நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை, நம்முடைய சுபாவத்தை மாற்றுவதற்கு நம்ம முயற்சி பண்ணாலும் ஏன் மாற முடிகிறது என்று சொன்னால், இருதயம் கல்லா இருக்கிறது. இந்த கல்லா இருக்கிற இருதயத்திற்குள்ளாக தேவன் அதை சதையாய் மாற்றணும்னு சொன்னா இருதயம் திறக்கப்பட வேண்டும். இருதயம் திறக்கப்படலைன்னா அது கல்லு மாதிரியே தான் இருக்கும். அது தேவனை தரிசிக்க முடியாது, வசனத்தை உள்ளே கொண்டு வர முடியாது, வசனத்துக்கு கீழ்ப்படியாது, அது தேவனில் அன்பு கூறாது. இருதயம் அவ்வளவு கடினமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள அந்த கடின இருதயம் இருந்தால், ஒரு கல்லு மாதிரி ஒரு சுபாவம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா, நான் கடினமா இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு ஒருவேளை நீங்க உணர்ந்தீங்கன்னா, என்னுடைய இருதயத்தை இன்னைக்கு நீங்க திறங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை நீங்க திறந்து எனக்குள்ள ஒரு சதையான அனுபவத்தை கொடுங்க ஆண்டவரே. கடின சுபாவத்தை என்னை விட்டு மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒரு மென்மையான, ஒரு இயல்பான மனுஷனா என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்தால், இன்றைக்கு லீதியாளுடைய இருதயத்தை திறந்தவர் உங்க இருதயத்தை திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க உள்ளத்துக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்தால் மட்டும்தான் அது நடக்கும். கல்லான இருதயம். மூன்றாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இங்க உணர்வில்லாத இருதயம், அடுத்தது இருண்ட இருதயம். இந்த தொழுநோயாளிகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல குத்துனோம்னா உங்களுக்கு உணர்வே இருக்காது. உணர்வு இல்லாத இருதயம் என்ன செஞ்சாலும் உணர்வு வராது. எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் ஐயோ எனக்கு தானே சொல்றாங்க, திரும்ப திரும்ப எங்கிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு, நான் இதுல மாறணும். உணர்வு வந்தாதான் மாற முடியும். உணர்வே வராது இருதயத்துக்குள்ள. அதுதான் உணர்வு இல்லாத இருதயம். அடுத்தது இருண்ட இருதயம். இருண்டு கிடக்கிறது, வெளிச்சம் இல்லை. இருண்ட இருதயம் இருளின் காரியத்தை தான் செய்யும். உணர்வு இல்லாத இருதயம் அவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு உணர்வே இருக்காது. ஆங்கிலத்தில் அது foolish heart அப்படின்னு சொல்லுவோம். முட்டாள்தனமான இருதயம், உணர்வே கிடையாது. அடுத்தது இருண்டு கிடக்கிறது, டார்க்கன். இருதயத்துக்குள்ள அந்த இருள் வந்து விட்டது. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த உணர்வு இல்லாத காரியம் இருக்குமானால், என்ன படிச்சாலும் எனக்கு ஒரு உணர்வு வர மாட்டேங்குது, வசனத்தை படிச்சா எனக்கு உள்ள போக மாட்டேங்குது, எனக்குள்ள அந்த ஃபீலே வர மாட்டேங்குது அப்படின்னா foolish heart அப்படின்றாரு. அடுத்தது டார்க்கன், உள்ளுக்குள்ள இருள் அடைந்து கிடக்கிறது. இருண்டு கிடக்கிற இருதயம். ஒருவேளை நீங்க உணர்ந்தீங்கன்னா எனக்குள்ள இருள் இருக்கிறது, எனக்குள்ள அந்த உணர்வு இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த உணர்வு இல்லாத இருதயத்தை மாற்றி எனக்குள்ள நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. லீதியாளுடைய இருதயத்தை திறந்தவரே, என்னுடைய இருதயத்தை நீங்க திறங்க ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுத்தால் உங்க இருதயத்தை மாற்றுவதற்கு நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும் பொழுது உங்களுடைய கடின இருதயங்கள், கல்லான இருதயங்கள், உணர்வில்லாத இருதயங்கள் அல்லது இருண்டு கிடக்கிற இருதயங்கள் மாறி ஒரு செகண்ட்ல மாறி அது வெளிச்சமாகி சமாதானமாகவும் நீங்க வெளியே போகலாம், இல்ல கடினமாகவும் நீங்க வெளியே போகலாம். உங்க கையில தான் இருக்கிறது. நீங்க ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தால் இன்றைக்கு ஆவியானவர் உங்க இருதயத்தை திறக்கும்படியாய் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கேட்கணும், ஆண்டவரே, பத்திமையை கூட கேட்டான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாரும் சொல்றாங்க சத்தம் போடாத. அவன் சொல்றான் இல்ல இல்ல ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட உடனே அவ்வளவு கூட்டத்தை விட்டு ஆண்டவர் அவனுடைய கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ கூட இருந்தான், ஆனா இவன் விடாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்ததுனால அவனுடைய கண்கள் தான் திறக்கப்பட்டது.
எத்தனையோ பேர் ஆண்டவரோடு கூட நடந்து போய் கொண்டிருந்தாங்க. ஒரே ஒருத்தன் சகையோ இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த காட்டத்தி மரத்துல ஏறினார். அவர் போய் கொண்டிருந்தார். திரள் கூட்டமான ஜனங்கள் வந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் வாஞ்சையோட ஒருத்தன் மரத்துல நின்னா பாருங்க, அங்க இயேசு நின்று விட்டார். சொல்றாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உங்களுடைய வீட்டுல நான் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாருக்கு தாகம் இருக்கிறதோ, யாருக்கு வாஞ்சை இருக்குதோ, போதும் இந்த மாய்மாலமான வாழ்க்கை, போதும் இந்த தேவையில்லாத இந்த உலக சடங்காச்சாரமான வாழ்க்கை, யதார்த்தமான இந்த உலகத்துல வாழணும், வசனம் சொல்லுகிறபடி நான் வாழணும், ஆண்டவருக்கு பிரியமா நான் வாழணும், உண்மையான கிறிஸ்தவனா வாழணும்ன்ற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்க இருதயத்தை திறக்கிறதுக்கு ஆண்டவர் இங்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. ஒரே ஸ்திரீ தான் விசுவாசத்தோட போய் ஒரு வஸ்திரத்தை தொட்டார். எத்தனையோ பேர் அவரை நெருக்கினாங்க, அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. விசுவாசத்தோடு தொட்டவளுக்கு தான் சொல்றோம். இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்தீங்கன்னா இந்த ஆண்டவர் உங்க இருதயத்தை திறந்து உங்க வாழ்க்கையில விடுதலை கொடுக்கும்படியாய் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அந்த தாகத்தோடு கூட தேவ சன்னிதானத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். நாலாவதாக வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 24:25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. புத்தி இல்லாத மந்த இருதயம், ஸ்லோ ஹார்ட். மந்த புத்தின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, நிதானமா தான் இருப்பாங்க, ஈஸியா அதை கேட்ச் பண்ண முடியறது இல்ல. புத்தி இல்லாத மந்த இருதயம், பிசாசு கொண்டு வருது. இதெல்லாம் பிசாசுடைய வேலை. இருதயத்தை கடினப்படுத்துகிறது, இருளாக்குகிறது, உணர்வு இல்லாம வைக்கிறது, மந்த இருதயத்தை கொடுக்கிறது. இதெல்லாம் பிசாசுடைய வேலை. திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமான இருதயத்தை கொண்டு வருகிறது. இதெல்லாம் சத்துருவனுடைய வேலை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறத நீங்க அதை கேட்ச் பண்ண முடியாதபடிக்கு, அதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள இந்த மந்தத்தன்மை இருந்தா, வசனத்தை புரியாதபடிக்கு, கீழ்ப்படிய முடியாதபடிக்கு, சாட்சியாய் வாழ முடியாதபடிக்கு, நானும் வர்றேன் போறேன் அப்படியே தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னா மந்த புத்தி அப்படின்றாரு. புத்தி இல்லாத மந்த இருதயம் இருக்கிறது உனக்கு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இன்னைக்கு எனக்கு அதுல விடுதலை வேணும் ஆண்டவர். இன்னைக்கு இந்த மந்த எண்ணத்தை என்ன மாற்றி போடுங்க ஆண்டவர். எவ்வளவு நாள் தான் இப்படியே நான் இருக்கிறது, எவ்வளவு நாள் தான் தோற்று ஜீவிக்கிறது, எவ்வளவு நாள் தான் மாய்மாலம் பண்ணிட்டே இருக்கிறது, எவ்வளவு நாள் தான் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறது. லீதியாளுடைய இருதயத்தை திறந்த மாதிரி என் இருதயத்தை எனக்கு திறங்க ஆண்டவர். நான் உங்களோட உறவாடணும் ஆண்டவர், இருதயத்திலிருந்து உண்மை நேசிக்கணும் ஆண்டவர், இருதயத்திலிருந்து நான் ஜெபிக்கணும் ஆண்டவர், இருதயத்திலிருந்து ஆராதிக்கணும் ஆண்டவர். வசனம் வாசிக்கும் போது அது என்னுடைய உள்ளத்திற்குள் கடந்து போகணும் ஆண்டவர், அது எனக்குள்ள கிரியை செய்யணும் ஆண்டவரே, அது வளரணும், அது பூ பூக்கணும், காய் காய்க்கணும், கனி கொடுக்கணும், ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை எனக்கு வரணும் ஆண்டவரே. மந்த இருதயத்தை விட்டு மாற்றி போடுங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் அந்த மந்த இருதயத்தை மாற்றும்படியாய் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மந்த இருதயம். அடுத்தது வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், சரி, ரோமர்கள் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர்கள் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி. போதும் குணப்படாத இருதயம், குணப்படாத இருதயமாமா. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா stubbornness and unrepentant heart. மனம் திரும்பாத இருதயம், ஸ்டபர்னா இருக்கிறது, பிடிவாதமான இருதயம். குணப்படாத இருதயத்துக்கு அர்த்தம் பிடிவாதம். நான் செய்யறதா கரெக்ட், நான் யோசிக்கிறதா கரெக்ட், அதுக்கு பேர் பிடிவாதம். அது குணப்படாத இருதயம் சொல்றாரு. அடுத்தது ரிப்பெண்ட் ஆகாத இருதயம், மனம் திரும்பாத இருதயம். ஒரே இதுதான் இருக்குது, பிறந்ததுல இருந்து அப்படியே தான் இருக்குது, மாற்றமே இல்லை. ஆனா சபைக்கு வர்றோம், பைபிள் படிக்கிறோம், ஞானஸ்தானத்துல எல்லாம் இருக்குது, ஆனா மாற்றம் இல்லை வாழ்க்கையில. அதுக்கு பேரு குணப்படாத இருதயம். நம்முடைய ட்ரெஸ் மாறிடுச்சு, பேச்சு மாறிடுச்சு, பைபிளை கையில தூக்கிட்டோம், சர்ச்சுக்கு போயிட்டோம், இதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் முகத்தை பார்க்கல, உங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்க்கல, உங்களுடைய உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அது குணப்படாதபடிக்கு இருக்குமானால் நீ தேவனை தரிசிக்க முடியாது.
அது மனம் திரும்பாதபடிக்கு இருக்குமானால் நீ தேவனிடத்திலே உறவாட முடியாது. அது குணப்படாதபடிக்கு, தேவனோடு சரியாகாதபடிக்கு இருந்தால் இந்த உலகத்துல தேவனுடைய எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படியே அதை நீடித்து போனால் நீங்க கிறிஸ்தவர்கள் என்று ஏமாந்து போவீங்களே ஒழிய, அவர் வரப்போகிறார், அவருடைய வருகையில உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவார். கைவிடப்பட்டவர்களாய் போயிருவீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே அநேகரை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுவார்கள். ஆண்டவரே, உங்க நாமத்தில் அற்புதங்களை செய்தோமே, அடையாளங்களை செய்தோமே, தீர்க்க தரிசனம் உரைச்சோமே, எல்லாம் பண்ணவே அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை யாருன்னே எனக்கு தெரியும், உங்களை அறியேன் என்று சொல்லி விடுவார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. சபைக்கு வருகிறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. பைபிளை வாசிக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. அந்நிய பாஷை பேசுறவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. வெள்ளையும் போட்டவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா இதெல்லாம் வேண்டாம் அர்த்தமா? இல்ல, இது வேணும். ஆனா உங்க இருதயம் குணப்படணும். இருதயத்துக்கு இருக்கிற இருள் மாறணும். இன்னைக்கு அநேக சபைகளில இருதயம் மாறாதபடிக்கு, அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள குணப்படாதபடிக்கு பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள், செய்தி கொடுக்கிறார்கள், சபையில விசுவாசிகளா இருக்கிறார்கள். இதெல்லாம் மாய்மாலம். இது தேவன் இதுல பிரியப்படுகிறதே கிடையாது. ஒருவேளை அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஒரு வெளிப்பிரகாரமான மாய்மாலம் எனக்கு வேண்டாம். மற்றவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் வாழ வேண்டாம். மற்றவர்களுக்காக நான் ஜீவிக்க வேண்டாம். ஆண்டவரே, என் இருதயம் குணப்படணும். உம்முடைய பார்வையில என் இருதயம் பரிசுத்தமாகணும். நான் இருதயத்திலிருந்து உம்மை தரிசிக்கணும். என்னுடைய வாயில நான் பேசக்கூடாது, என்னுடைய புத்தியில நான் ஆராதிக்க கூடாது. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்திலிருந்து உம்மோட நான் கனெக்ட் ஆகணும் ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய குணப்படாத இருதயத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இருதயத்துல தேவனோட கனெக்ட் ஆனவங்க பைக்ல போகும்போது ஜெபிக்கலாம், பஸ்ல போகும்போது ஆராதிக்கலாம், வீட்டில் இருக்கும் போது ஆராதிக்கலாம், சமையல் பண்ணும்போது ஆராதிக்கலாம், துவைக்கும் போதும் தேவனோட ஜெபம் பண்ணலாம், படுத்திருக்கும் பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தலாம். இந்த இருதயம் குணப்படாதவர்கள் தான் அதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி அங்க உட்கார்ந்து அப்பதான் அவங்களுக்கு அந்த ஃபீலே வரும். சிலருக்கு அது கூட வர்றதில்லை, அந்த உணர்வு வராது. ஆனால் இருதயத்தோட தேவனோட கனெக்ட் ஆனவங்களுக்கு 24/7 தேவனோடு கனெக்ட் ஆக முடியும். ஹல்லேலூயா. அவர்கள் எந்த நேரத்திலும் எங்க இருந்தாலும் சரி, ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடும்போது அவர் இறங்கி வருவார். அவருடைய இருதயம் தேவனோடு தொடர்பில் இருக்கும். எப்போதுமே எந்த நேரத்திலும் தேவனை துதிக்கலாம். தாவீது சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கும். அது நமக்கு இருக்கிறதா? இருதயம் குணப்படவில்லை, அதனாலதான் அது வரமாட்டேங்குது. நமக்கு எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துகிற சூழ்நிலை நமக்கு வருகிறதா? பாரங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரே கூப்பிடும் போது ஒரு ரிலீஃப் நீங்க உணர்றீங்களா? உங்களால் அதிலிருந்து வெளியே வர முடியுதா? இல்ல, வர முடியலன்னா இருதயம் குணப்படவில்லை, தேவனோடு நீங்க ஐக்கியமாகவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் இருதயம் குணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். கடைசியாக இருதயம் எப்படிப்பட்டது? ஏசாயா 44:18. ஏசாயா 44:18. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இருதயம் என்ன பண்ணிருக்காமா? அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட இருதயம், அடைக்கப்பட்ட இருதயம். எனக்கு அருமையானவர்களே, ரோமர்கள் இயேசு கிறிஸ்துவை கல்லறைக்குள்ள போட்டு மனிதர்களால் புரட்டப்பட முடியாதபடிக்கு பெருங்கல்லை அங்க வச்சு அதுல சீல் வைத்து காவல்காரர்களை கூட வைத்து இயேசுவின் சரீரத்தை அடைத்து வைத்திருந்தார்கள். ஆனா உள்ள இருக்கிறவர் யார் தெரியுமா? கல்லறை கொண்டிருக்கிற லாசரை வெளியே கொண்டு வந்தவர். அது இவங்களுக்கு தெரியல, அடைச்சு வச்சிருந்தாங்க. 3வது நாள் கல்லறை திறந்தது, இயேசு உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு நம்முடைய மத்தியில வந்திருக்கிற தேவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஒருவேளை பிசாசு திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இருதயத்தை நமக்கு கொடுத்து, உணர்வில்லாத இருதயத்தை கொடுத்து, கல்லான இருதயத்தை கொடுத்து, குணப்படாத இருதயத்தை கொடுத்து, மந்த இருதயத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருந்தான்னா, அடைக்கப்பட்ட இருதயத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அடைச்சு வச்சிருக்கிறானா, இன்னைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இங்க வந்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததுனால, அவருடைய கல்லறை திறக்கப்பட்டதுனால இன்றைக்கு நம்முடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய இருதயம் இன்னைக்கு திறக்கப்படும் சொல்லி? ஏன்னா கல்லறையை திறந்தவரால தான் இந்த கல்லறையை திறக்க முடியும். பிசாசு ஒரு கல்லறை மாதிரி வச்சிருக்கிறான் நமக்குள்ள. லாசருவை வெளியே கொண்டு வந்தவர், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை அவரால் திறக்க முடியும். அவர்தான் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். அவள் தேவனை ஆராதிக்கிறவ தான், ஆனா இருதயம் திறக்கப்படாமல் இருந்துச்சு. ஆனா லீதியாள் அந்த வசனத்தை கேட்கும் போது அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சுபாவங்கள் உள்ள என்னுடைய இருதயம் இன்னைக்கு திறக்கப்படும் ஆண்டவரே சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். யாருக்கு இருதயம் திறக்கும் தெரியுமா? நீங்க ஒத்துக்கிட்டாதான் இருதயம் திறக்கும். எனக்குள்ளெல்லாம் கடினத்தன்மை இல்லை, நான்லாம் பர்ஃபெக்டா தான் இருக்கிறேன், நான்லாம் கரெக்டா தான் இருக்கு. சுய நீதியை பிடித்து பேசி கொண்டிருந்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கிரியை செய்யவே மாட்டார். இயேசு உலகத்துல வந்த உடனே சுய நீதியை பேசிக் கொண்டிருந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கல. அவங்களுக்கு ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறதுக்கே விரும்பல. ஆனால் பாவிகள், ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. சமாரிய ஸ்திரீ பாருங்க, ஆண்டவர் அவளை குறித்து வெளிப்படுத்தணும்னு, ஆமா ஆண்டவரே நீ சொன்னது உண்மைதான், நான் பாவி, ஒத்துக்கிட்டா பாருங்க, இருதயத்தை திறந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒத்துக்கொண்டால் மாத்திரமே இருதயம் திறக்கப்படும். எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையை பேசுறதுக்கு தயாரா இருக்கிறீங்க? மனுஷர்கள்ட்ட கூட ஓப்பனா பேச முடியாது, ஆனால் தேவனுடைய சமூகத்துல இருதயம் திறந்து நீங்க பேசணும். அவருக்கு மறைவாய் எதுவுமே கிடையாது, ஆனால் உங்க வாயிலிருந்து அது வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க ஒத்துக்கொள்ளணும்னு அவர் விரும்புகிறார். உன்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். அவர் சிலுவையில் எல்லாம் செய்து முடித்து விட்டார். ஆனால் அந்த பாவத்தை ஒத்துக்கொள்வதற்கு நீ தயாரா? அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் இதனாலதான் இப்படி பண்ண, அது வேண்டாம், நான் பாவி ஆண்டவரே, நான் ஒத்துக்கிற ஆண்டவர்னு சொல்லிட்டு டைரக்டா ஒத்துக்கொள்ளக்கூடிய சுபாவம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களை டைரக்டா விடுதலை பண்றதுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். இல்ல அதனாலதான் அப்படி, இவங்க இப்படி பண்ணதுனாலதான் அப்படி, இப்படி சுத்தி வளைச்சு பேசுறவங்க ஆண்டவருக்கு தேவையில்லை. திறந்த மனசோட நான் பாவி ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும்னு சொன்னா ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இன்றைக்கு இங்க இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு விடுதலையோடு போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சில வசனங்களை வாசிக்கலாம். இதுல இருதயத்திலிருந்து, இந்த இருதயம் கடினப்பட்டு உணர்வில்லாமல் திருக்குள்ளதும் மந்த புத்தியுமா இருதயம் இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த இருதயத்துக்குள்ள இருந்து என்னெல்லாம் வெளியே வரும்? இப்படி மந்த புத்தியாய் உணர்வில்லாத இருதயம் இருந்துச்சுன்னா என்ன வரும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். வேகமாக வாசிங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரம், வன்கள், தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். இதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஒருவேளை எனக்கு கண்டுபிடிக்க முடியல, ஏன் இருதயம் மந்த புத்தியா இருக்குதா, உணர்வு இல்லாமல் இருக்குதா, கடினமா இருக்குதா, குணப்படாம இருக்குதா, திருப்புள்ளதா இருக்குதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு யாராவது இப்ப உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறது நீங்க சொல்றாரு. இருதயத்துக்குள்ள இருந்து வெளியே வரதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உங்க இருதயம் எப்படி இருக்குது. தெளிவாய் சொல்றாரு. இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத சிந்தனை வருதா 99% எல்லாத்துக்கும் வரும். அப்படின்னால இருதய பிரச்சனை தான். விபச்சாரம், வேசித்தனம், களவு, காமவிகாரம், கொலைபாதகங்கள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், மதிகேடு, தூஷணம். யோசிச்சு பாருங்க. பெருமை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு மனுஷங்க இயல்பான விஷயம் தானே, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிற பல விஷயங்கள் உங்க குணப்படாத இருதயத்திலிருந்து வெளியே வருகிறதுன்னு உங்களுக்கு தெரியல. நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிற பல காரியங்கள் கடினப்பட்ட இருதயத்துக்குள்ள வெளியே வருகிறது என்பது நமக்கு தெரியல. நீங்க உணர்வில்லாதபடிக்கு, விடுதலை பெறாதபடிக்கு இருக்கிற சில சுபாவங்கள் உங்க இருதயத்துக்குள்ள தேவன் கடந்து வர முடியாதபடி தடுத்து கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு தெரியவில்லை. அதனால ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்குள்ள இந்த சுபாவம் எல்லாம் இருந்துச்சுன்னா
உங்க சிந்தனையில, உங்களுடைய பேச்சுல, செயல்பாடுகளில இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது வேற எங்கிருந்து வரல, அது உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருந்து வருகிறது. அந்த இருதயத்தை எனக்கு கொடு, அந்த இருதயத்துக்குள்ள நான் வரணும், அங்கே ஒளி வர வேண்டும், அங்கே ஒரு விடுதலை வர வேண்டும். ஆண்டவரே எனக்கு இதுல விடுதலை வேணும், எனக்குள்ள தேவையில்லாத சுபாவங்கள் இருக்கிறது, கெட்ட சிந்தனைகள் வருகிறது, வேசித்தன ஆவி என்னை அலக்களிக்கிறது, விபச்சார ஆவி எனக்குள்ள இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, பெருமை இருக்கிறது, மதிகேடு இருக்கிறது, தூஷணம் இருக்கிறது, வன்கண்கள் இருக்கிறது, களவு இருக்கிறது. ஆண்டவரே இந்த சுபாவங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கிறது, எனக்கு விடுதலை வேணும், என்னுடைய இருதயத்தை உங்களுக்கு தர ஆண்டவரே, எனக்குள்ள வந்து அதனுடைய வேரை பிடிக்கெடுங்க ஆண்டவரேன்னு சொன்னா, எனக்கு இயேசுவின் ரத்தம் அதற்காக தான் சிந்தப்பட்டுச்சு. உங்களுடைய பாவங்களை கழுவுவதற்காக, உங்களுடைய ஜென்ம கர்ம பாவங்களை கழுவி உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்கும்படியாய் இயேசுவின் ரத்தம் சிலுவையில சிந்தப்பட்டுச்சு. யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீர்களோ, நம்ம ஆராதனையில தியானிச்ச மாதிரி செத்த மனசாட்சியில் இருந்து, ஒருவேளை எத்தனை வருஷமாய் இந்த விதமான சுபாவத்தினால நீங்க குற்ற மனசாட்சியில ஐயோ இப்படி பாவம் பண்ணிட்டனே, இப்படி காரியங்களை செஞ்சிட்டனேன்னு சொல்லி குற்ற மனசாட்சியில் இருக்கிறீர்களானால், இன்றைக்கு அந்த குற்ற மனசாட்சியை உங்களுடைய உள்ளத்திலிருந்து பிடுங்கி எடுத்து ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் இயேசு இங்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க இருதயம் திறக்கப்படும். இருதயம் திறந்தால்தான் அது நடக்கும். நீங்க ஒப்பு கொடுத்தாதான் ஆண்டவர் உங்க இருதயத்தை திறப்பார். அவர் ரெடியா இருக்கிறாரு. நீங்க திறங்க ஆண்டவரே. யோசிச்சு பாருங்க, ஒரு புது வீடு கட்டுறோம், டெடிகேஷனுக்கு ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டோம், அவரை நீங்க கொஞ்சம் திறந்து வைங்கன்னு சொன்னாலும் அவர் திறந்து வைப்பார் இல்லையா? கெஸ்ட்டை கூப்பிட்டு அவர் பாட்டுக்கு வந்து நின்றுட்டே இருக்கிறாரு, நான் என்ன பண்ணணும், கதவை கொஞ்சம் திறந்து விடுங்க, கட் பண்ணுங்க, அதை டெடிகேட் பண்ணுங்க, அப்பதான் அவர் திறந்து கொடுக்க முடியும். இயேசு இங்க வந்திருக்கிறார். உங்க இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது, உங்க இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. நீங்க ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கொடுங்க, நீங்க சொல்லுங்க, இயேசுவே என் இருதயத்தை ஓபன் பண்ணுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை திறங்க ஆண்டவரே, எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே, இந்த சுபாவம் எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே நீங்க சொன்னா, இன்னைக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எப்படி விடுதலை கொடுப்பார், எப்படி ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும்னா வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12, 13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை பிடித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் வான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தையும் தந்துள்ளார். பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் ஒரு நடவடிக்கை இருந்துச்சு. யாராவது பாவம் பண்ணிட்டா ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாகணும், மனம் திரும்பணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வஸ்திரத்தை கிழிச்சிருவாங்க. ராஜாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க வஸ்திரத்தை கிழிச்சு சாம்பல்ல போய் உட்கார்ந்துருவாங்க. ஆண்டவரே எனக்கு இறங்குங்க. நினிவே பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கணும்னு சொன்னோடனே யோனா போய் சொல்றாரு, அழிச்சிருவாரு, நீங்க உங்க பாவம் அதிகமா இருக்குது. உடனே ராஜாவில இருந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா வஸ்திரத்தை கிழிச்சு தரையில புழுதியில போய் உட்கார்ந்துட்டாங்க. உடனே ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அது எதுக்கு அடையாளம்னா, அவங்க தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துறதுக்கு அடையாளம். புதிய ஏற்பாட்டுல வஸ்திரத்தை எல்லாம் கிழிக்க வேண்டாம், இங்க இருதயத்தை கிழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இருதயத்தை கிழிக்கிறது என்னது? நாம் ஒத்துக்கொள்கிறது, ஆண்டவரே இது எனக்குள்ள இருக்குது, ஆண்டவரே எனக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு விடுதலை இல்லை, பல நாட்களா எனக்கு விடுதலை இல்லை, இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு எதுனால எனக்கு விடுதலை இல்லைன்னு. நீங்க என்னுடைய இருதயத்துக்குள்ள வரணும் ஆண்டவரே, நான் ஒத்துக்கிற ஆண்டவரேன்னு சொல்றதா உங்க இருதயத்தை தாழ்த்துகிறது, இருதயத்தை கிழிக்கிறது, தேவனுக்கு நீங்கள் அக்சஸ் கொடுக்கிறது. அதை செய்யணும் முதலாவது, ஆண்டவர் கிரியை செய்யறதுக்காக. அடுத்ததாக வாசிக்கலாம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25, 26, 27. எசேக்கியேல் 36, 25, 26, 27. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இப்ப பாருங்க, இருதயம் கிழிக்கப்பட்ட உடனே, இருதயத்தை திறந்து நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த உடனே இந்த வசனம் சொல்லுகிறது, புதிய ஆவியை நான் அனுப்புவேன். இருதயத்துக்குள்ள கத்தி வச்செல்லாம் ஆபரேஷன் பண்ண முடியாது, இது ஆவியானவருடைய வேலை. அப்ப என்ன சொல்றாரு, ஆவியானவர்
நான் முதலே சொல்லிட்டேன், மனுஷனும் முகத்தை பார்க்குறேன், ஆண்டவர் உங்க உள்ளத்தை பார்க்குறாரு. இங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்களே, உங்க உள்ளத்தை இப்ப பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க இப்ப உள்ளத்துல ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருந்தீங்க, எஸ் லார்ட், நான் என்கிட்ட அந்த பாவம் இருக்குது, என்கிட்ட அந்த குறைவு இருக்குது ஆண்டவரே, நீங்க மனசுக்குள்ள பேசிட்டே இருங்க. நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, பேசிட்டே இருங்க. நீங்க பேசும்போது நீங்க தாழ்த்துகிறதான அடையாளம், நீங்க இருதயத்தை கிழிக்கிறதுக்கான அடையாளம். அப்போ இங்க ஒரு ஆவியானவர் இருக்கிறார் அல்லவா, வசனம் சொல்லுகிறது, அவர் இருதயத்தை பார்த்து எந்த இருதயம் ஆயத்தமா இருக்குதோ, எந்த இருதயம் வாஞ்சையா இருக்குதோ, சகைவு மாதிரி, அந்த பாவியான ஸ்திரீ மாதிரி எந்த இருதயம் தகுதியா இருக்குதோ அங்கே இந்த ஆவியை அனுப்புவார். இந்த ஆவியானவர் அங்க போவார். என்ன நடக்கும்? நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது, இந்த ஆவியானவர் அங்கே கடந்து போகும்போது கல்லான இருதயம் சதையான இருதயமாய் மாறிடும். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆபரேஷன், பெரிய மிராக்கிள். ஆப்பிரிக்காவினுடைய காடுகளில் மனிதர்களை பிடித்து நரம் மாமிசத்தை தின்கிற அந்த நீக்ரோ இனத்து மக்கள் இந்த வசனம் அவர்களுக்குள்ள போன உடனே அவன் சாதாரண மனிதனாய் மாற முடியுது அவங்களால. அவ்வளவு ஒரு பெரிய டிரான்ஸ்பார்மேஷனை இந்த வசனத்தினால, இந்த ஆவியானவரால செய்ய முடிஞ்சுன்னு சொன்னா, சாதாரண மனிதர்களாகிய நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதா? ஏன் கொண்டு வரல? நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கல இருதயத்தை. நீங்க ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க, அதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம்னு நினைக்கிறீங்க. அது அவருக்கு வேண்டாம். அவருக்கு தேவை உங்களுடைய இருதயம். அந்த இருதயத்தை கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறார். நீங்க ஆயத்தமா இருந்தா இந்த ஆவி உங்களுடைய இருதயத்துக்குள்ள போகும். நீங்க ஆண்டவரே எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணுங்க, எனக்குள்ள அந்த குணப்படாத இருதயத்தை மாத்துங்க ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அந்த கடின தன்மையை உடைங்க ஆண்டவரேன்னு சொன்னா, இந்த ஆவியானவர் உள்ளத்துக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். இந்த ஆவியானவர் கடினமா இருக்கிற பாகங்களை உடைப்பார். இந்த ஆவியானவர் குணப்படாத பல நாட்களாய் வியாதி கொண்டிருக்கிற மந்த புத்தியாய் இருக்கிற உங்க இருதயத்தை ஆண்டவர் சதையான இருதயமாய் மாற்றி, குணப்படுகிற இருதயமாய் மாற்றி ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? நீங்க வாஞ்சி உள்ளவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தாகமா இருக்கிறவனோ அவனுக்கு தான் அந்த தண்ணி, தாகமா இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பேன், தாகம் இல்லாம வேடிக்கை பார்க்கிறவங்களுக்கு இல்லை. இயேசு பாருங்க, அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் வந்து திரள் கூட்டமானவர்கள் இயேசு பின்னாடி போனாங்க. எல்லாரும் சுகமானாங்களா? எல்லாரும் விடுதலை பெற்றாங்களா? இல்ல. யாருக்கு தாகம் இருக்குதோ, யாருக்கு வாஞ்சை இருக்குதோ அவங்களுக்கு தான் விடுதலை. நம்ம வருஷ கணக்கில் சர்ச்சுக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்ல. வாஞ்சையோட போயிருக்கிறோமா? வாஞ்சை உள்ளவர்கள் சனிக்கிழமை ஆயத்தமாயிருவான். வாஞ்சை உள்ளவர்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் எனக்கு வேண்டும், முதலாவது தேவனுடைய நீதி எனக்கு வேண்டும் என்று கேட்பாங்க. ஏன் வாஞ்சை வரல? இருதயம் கடினப்பட்டு கிடக்கிறது, குணப்படவில்லை. இருதயம் திருப்புள்ளது மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, நித்திய நரகத்துக்கென்றது ஆயத்தமாயிருக்கிறது. இன்னைக்கு அது மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியானவருடைய வேலை பாருங்க, நீங்க ஒப்பு கொடுத்த உடனே இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்பொழுதே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். யாரெல்லாம் தாகமா இருக்கிறீங்களோ உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்படி கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே ரெண்டு உதாரணங்களை வாசிக்கலாம், வேதத்துல வாசிக்கலாம். சங்கீதம் 51:17. சங்கீதம் 51:17. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்ன பண்ண மாட்டீரு? அதை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டீரு. பாருங்க, நான் இருதயத்தை விட்டு கொடுக்கும் போது ஆவியானவர் உள்ளே வந்து கல்லான இருதயத்தை உடைக்கிறாரு, சதையான இருதயமாய் மாக்குறாரு. அதான் தாவீது அவருடைய லாங்குவேஜ் சொல்றாரு, நொறுங்குண்ட இருதயம். அவருக்கு ஏற்றது நொறுங்குண்ட ஆவிதான். அவருக்கு ஏற்ற பலியே அதுதான், அவருக்கு ஏற்ற ஆராதனையே அதுதான். இருதயம் உடையாம, இருதயம் நொறுக்கப்படாம, இருதயம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தாம நீங்க பண்ணுகிற ஆராதனை எல்லாம் மாய்மாலம். நீங்க கொடுக்கிற காணிக்கை ஆண்டவருக்கு அருவருப்பு. அவர் சொல்ற தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்ன பண்ண மாட்டீரு? புறக்கணிக்கவே மாட்டீர். நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய இருதயத்தை நீங்க நொறுக்குங்க ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீங்க உடைங்க ஆண்டவரே, என்னுடைய கடினத்தன்மை உடைங்க ஆண்டவரே, குணப்படாத இருதயத்தை நீங்க உடைங்க ஆண்டவரே, என்னை நொறுக்கிறதுக்கு நான் விட்டு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி விட்டு கொடுத்தா ஆவியானவர் அவருடைய வேலையை செய்ய ஆரம்பித்து விடுவார். எப்பேற்பட்ட கடினமான இருந்தாலும்,
கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டி கர்த்தருடைய வசனம், அது உங்களை உடைத்து உங்களை நொறுக்கி அவருக்கு பிரியமானதாய் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு நபரை வாசிங்க. அன்னாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13-15 வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 15வது வசனம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். 15வது வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இதயத்தை ஊற்றிவிட்டேன். அன்னாளுடைய வாழ்க்கை பாருங்க. பல வருஷமாய் ஆலயத்துக்கு போறா, ஜெபிக்கிறா, ஜெபம் கேட்கப்படவே இல்லை. குழந்தை இல்ல பல வருஷமா ஜெபிச்சா, கேட்கவே படல. ஆனால் இங்க 1ஆம் அதிகாரத்துல ஒரு நாள் அன்னாள் தாகத்தோடு வாஞ்சியோடு தேவ சன்னிதானத்துல போய் இருதயம் உடைக்கப்பட்டவளாய் இருதயத்திலிருந்து பேசினாள். அல்லேலூயா. அப்ப அத்தனை வருஷம் அவன் பேசினது புத்தியிலிருந்து பேசினாள். அந்த ஜெபம் கேட்கப்படல. இருதயத்திலிருந்து அன்னாள் பேசின உடனே ஏலிக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. ஏலி முகத்தை பார்க்கறான், நீ குடிச்சிருக்கிறியா? அன்னாள் சொல்றா, இல்லை, என்னுடைய இருதயத்தை நான் ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஊற்றுகிறேன். இருதயத்தை ஒரு கல்லை கொண்டு போய் ஊத்த முடியுமா? கடினமா இருக்கிறத ஊற்ற முடியாது. அது உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அது கடினத்தன்மைகள்லாம் மாறின உடனே இப்ப அன்னாள் சொல்றா, நான் என் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றுகிறேன். அவன் இருதயத்தை ஊற்றின உடனே எத்தனையோ வருஷம் ஆலயத்துக்கு வந்தா, ஆனா அந்த நாள் அவன் திரும்பி போகும்போது சமாதானத்தோட போன்னு சொல்லி அனுப்புறாரு. அடுத்த வருஷம் குழந்தையோட தான் வந்தா. ஹல்லேலூயா. பல வருஷத்தினுடைய ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் இருதயம் கடினப்பட்டு என்னதான் உபவாசம் இருந்தாலும் அது கேட்கப்படாது. ஆனால் இருதயம் நொறுங்குண்டு இருதயத்தை தேவ சன்னிதானத்துல ஊற்றின உடனே அடுத்த வருஷம் சாமுவேலோட தான் வந்தான். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயமாய் நம்முடைய இருதயம் மாறணும். நம்முடைய இருதயம் உடைக்கப்படணும், இருதயம் ஊற்றப்படணும். அப்படி ஊற்றப்பட்டால் இன்னைக்கு நீ தேவ சன்னிதானத்துல கேட்கிற உன்னுடைய விண்ணப்பம் அடுத்த நீ தேவ சன்னிதானத்துல எட்டின உடனேயே அதற்கான பதிலுமாய் அது இறங்கி வந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு நாள் ஏமாந்து போக மாட்டீங்க. தேவ சன்னிதானத்துல நீங்க சமாதானத்தோட உங்களால போக முடியும். இல்லைன்னா இருதயம் கடினமா இருந்துச்சுன்னா நம்ம சபைக்கு வர்றதே வேஸ்ட். சும்மா இடத்தை அடைச்சிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை நாரம் பண்ணுகிறது மாதிரி நம்ம பாட்டுக்கு வேற ஏதோ ஒரு சிந்தனையில ஒரு மனம் இல்லாம, சபையினுடைய ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம ஒரு மனம் இல்லாம, சபையோட ஒரே ஆவியில் இல்லாம, நம்ம வித்தியாசமான ஒரு ஆவியோடு, அப்படிப்பட்டது வேஸ்ட். அதனால தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இருதயம் உடைக்கப்பட்டு இருதயம் ஊற்றப்பட்டால் தேவன் உங்களுடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுப்பார். அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வரும். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய இருதயம் அப்படி திறக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஊற்றப்பட்ட இருதயமாய் தேவனுக்கென்று ஒரு திறக்கப்பட்ட இருதயமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு ஸ்திரீயினுடைய இருதயம் தான் திறக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நீங்க முந்திக் கொள்ளணும். பெதஸ்தா குளத்துல தூதன் வந்து கலக்கும் போது நிறைய பேர் வியாதியா இருந்தாங்க. ஆனா யார் முந்தி போய் அதில் இறங்குறாங்களோ அவங்க சுஸ்தமானாங்க. இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் முந்தி இறங்குற ஆண்டவரே, என்னுடைய இருதயம் திறக்கப்படணும், அப்படி நீங்க முந்தணும். அதுக்காக ஒருத்தருக்கு மட்டும் திறப்பாரு நல்ல. இது புதிய ஏற்பாட்டின் சத்தியம். இயேசு கிறிஸ்து போன உடனே அவன் குளத்துக்குள்ள கூட இறங்கல. 38 வருஷமா வியாதியா இருக்கிறான். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு. அதனால இன்றைக்கு இருதயம் திறக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். தாகமா இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். 2 வசனங்களை வாசிக்கிறேன். இருதயம் திறக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? லீதியாளுடைய இருதயம் திறந்துச்சு. அதனால என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்ட உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவளுடைய வீடு திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. என் வீட்டுல வந்து நீங்க தங்குங்கன்ட்டான். அது வரைக்கும் அந்த வீட்டுக்கு ஊழியக்காரர்களுக்கு அனுமதி இல்லை. அது வரைக்கும் ஊழியர்கள் அவங்க வீட்டுக்கு வரல. ஆனால் அவளுடைய இருதயம் திறக்கப்பட்ட உடனே அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருடைய இருதயம் திறக்கப்பட்டுருச்சு.
வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது. உங்க வீட்டுல யாராவது ரட்சிக்கப்படலையா, மனம் திரும்பலையா, இன்னும் அவங்களுக்காக நீங்க ஜெபிச்சு கொண்டிருக்கீங்களா? இன்னும் எத்தனை வருஷம் ஜெபிச்சாலும் ஒண்ணும் நடக்காது. முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் இருதயம் திறக்கப்பட மாட்டேங்குது. என் இருதயம் திறக்கப்பட்டா என் வீட்டில் இருக்கிறவங்க இருதயம் திறக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம். என் இருதயம் திறக்கப்பட்டா என்னுடைய வீடு ஆண்டவருக்காக திறக்கப்பட்டாச்சு என்று அர்த்தம். ஏன் உங்க வீட்டுல விடுதலை நடக்கல? நான் பொய் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. லீதியாளுக்கு அது நடக்கிறது உண்மைனா ஏன் உங்களுக்கு நடக்காது? லீதியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த கிரியை செஞ்சாருன்னா ஏன் உங்களுக்கு கிரியை செய்யல? அப்படின்னா நம்முடைய இருதயத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கிறது. லீதியாளுடைய இருதயம் திறந்த உடனே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவர் விசுவாசிச்சாங்க, ஞானஸ்நானம் வரைக்கும் போயிட்டாங்க. அவங்களுடைய வீடு, அவ சொல்றா, என்னை விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டுக்கு வாங்க, நீங்க என் வீட்டுல வந்து ஊழியம் பண்ணுங்க, என் வீட்டுல வந்து தங்கிருங்க. யோசிச்சு பாருங்க, அந்த வீடு ஒரு ஜெப வீடாய் மாறிவிட்டது. அந்த வீடு ஒரு ஆலயமாய் மாறிவிட்டது. அந்த வீடு ஊழியத்தினுடைய வீடாய் மாறிவிட்டது. ஊழியக்காரங்க போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க ஜெபிக்க வந்திருப்பாங்களா? அப்ப அந்த வீடு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற வீடாய் மாறிவிட்டது. பாருங்க, நம்முடைய இருதயம் திறந்தால், நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தால், நம்முடைய வீடு, சொந்த பந்தங்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்முடைய வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருடைய இருதயம் திறக்கப்படும். அதற்கு ஒரு லீதியால் ஆண்டவருக்கு வேணும். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே அந்த ஒரு லீதியால நான் மாறுறேன். நீங்க குடியிருக்கிற இடத்துல உங்க சொந்த பந்தங்களுக்காக, உங்க உறவினர்கள் மத்தியில, உங்க குடும்பத்தின் மத்தியில எத்தனையோ பேர் மனம் திரும்பாம இருக்காங்க இல்லையா? ஆண்டவர் உங்களை எதற்கு ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? ஒரு லீதியால் மூலமாய் அத்தனை பேரை சந்திச்சது மாதிரி உங்க மூலமாய் அநேகரை சந்திக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஆனா நீங்க ஆயத்தமா இல்லைன்னா, நீங்க இன்னும் இருதயத்தை அடைச்சு வச்சுட்டு, நான் 20 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், என் வீட்டுல யாரும் மனம் திரும்பல, நான் 20 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், என் பக்கத்து வீட்டுல யாரும் மனம் திரும்பலன்னா அது வேஸ்ட். இருதயம் இன்னும் திறக்கப்படவே அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் லீதியாளுக்கு செஞ்சதை உங்களுக்கு செய்யணும்னு விரும்புகிறார். லீதியாளை திறந்தது போல உங்க வாழ்க்கையை திறக்கணும்னு விரும்புகிறார். பாருங்க, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்னன்னா, அவ குடும்பத்துல, அவங்க வீட்டுல எல்லாம் விடுதலை நடந்துச்சு, திறக்கப்பட்டுருச்சு. ரெண்டாவது 25வது வசனமும் 26வது வசனத்தையும் வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போயிற்று. அப்போஸ்தலன் பவுலும் மற்றவங்களும் லீதியாளுடைய வீட்டில இருந்து ஊழியத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பட்டணத்துல ஊழியம் நடக்குது. இவங்க ஆண்டவரை பத்தி சொன்ன உடனே அங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. இயேசுவை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஜெயில போட்டாங்க. அடிச்சு ஜெயில போட்டோன்னு இவங்க ஜெயில ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க துதிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஜெயில் கதவுகள் திறந்துருச்சு. கதவுகள் திறந்தோட இவங்க வெளியே போகல, இவங்க உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டாயிருச்சு. அடுத்தது வாசிங்க 30-31. அவர்களை வெளியே அழைத்து வந்து 28வது வசனம் வாசிங்க. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுது ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறைச்சாலை தலைவன் என்ன பண்ணிட்டான், ஒருவேளை நம்ம கஸ்டடியில வச்சிருந்த இந்த கைதிகளை கதவெல்லாம் திறந்திருக்கு, இவங்க வெளியே போயிட்டாங்க, அதனால நான் செத்துறேன்னு சொல்லிட்டு இவன் தற்கொலை பண்றதுக்கு போறான். பவுல் சொல்றான், நீ உனக்கு ஒண்ணு செய்யாத, நாங்க வெளியே போகல, உள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறோம், கதவு தான் திறந்திருக்குது, நாங்க எங்களை அப்படியெல்லாம் விடுதலை பண்ணல, கதவு திறந்துச்சு, நாங்க வெளியே போறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லி உள்ளே உட்கார்ந்துருக்கான். இப்ப சிறைச்சாலைக்காரன் இதை பார்த்த உடனே வாசிங்க 30-31. அவர்கள் வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே ரட்சிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். பாத்தீங்களா, லீதியாளுடைய இருதயம் திறந்த உடனே லீதியாளுடைய வீடு திறந்துச்சு, சிறைச்சாலை திறந்துச்சு, இப்ப அந்த தேசத்துல சுவிசேஷம் சொல்றதுக்கான வாசல் திறக்கப்பட்டுருச்சு. ஹல்லேலூயா. சிறைச்சாலைக்கு கவர்மெண்டே இப்ப அப்ரூவ் பண்ணிட்டான், நீ போய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு. ஏன்னா அங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கே இப்ப சுவிசேஷம் சொல்லியாச்சாங்க. எல்லாரும் பயந்துட்டாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, இவங்க பாடுறாங்க, இவங்க பாட்டுக்கு ஜெயில திறந்துருச்சு. அப்ப ஏதோ ஒரு தெய்வம் இவங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்ப சுவிசேஷத்தை அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு இருதயம் திறக்கப்பட்ட உடனே அது குடும்பத்திலிருந்து தேசத்திற்கு எப்படி பிரவாகித்து போகுது பாருங்க. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் சொல்றாரு. இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்முடைய தேசத்துல நதிகள் ஓடல?
ஏன் நம்முடைய தேசத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படல? ஏன் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மனம் திரும்பலன்னா நம்ம தான் திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்முடைய இருதயம் கடினப்பட்டு கிடக்கிறது, நம்முடைய இருதயம் குணப்படாமல் இருக்கிறது, நம்முடைய இருதயம் மந்தமாய் இருக்கிறது, உணர்வில்லாமல் இருக்கிறது, திருப்புள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இது திறந்தாதான் இந்த தேசம் திறக்கப்படும். இது திறந்தாதான் குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னால இந்த தேசம் அழியக்கூடாது, என்னால என்னுடைய சொந்த பந்தங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது உங்க குடும்பத்துல ஆண்டவர் உங்களை தானே ரட்சிச்சிருக்கிறாரு, உங்களை தானே தெரிஞ்செடுத்திருக்கிறாரு. அப்போ உங்க மூலமா தானே அந்த சுவிசேஷம் உள்ள போகணும். ஏன் உங்க இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது? அதனாலதான் அவர்கள் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, என்னால என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே, என்னால என்னுடைய சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படல ஆண்டவரே, நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தல, என்னுடைய இருதயத்திலிருந்து நான் தேவனை ஆராதிக்கல, என்னுடைய உள்ளத்திலிருந்து முழு இருதயத்தோட என்னுடைய ஆண்டவர் மேல நான் அன்பு வைக்கல, நான் மற்றவங்க மேலதான் அன்பு வச்சுட்டேன். இது என்னுடைய குறைவு ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்தால் லீதியாவுடைய இருதயத்தை திறந்த மாதிரி இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு இது திறந்துச்சுன்னா தேவன் எதிர்பார்க்கிற ஊழியம் உங்க குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்கும். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விடுதலை உங்களுடைய தேசத்துல நடக்க ஆரம்பிக்கும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். எத்தனையோ பெண்கள் இருக்கும்போது லீதியாவுடைய இருதயத்தை திறந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை திறக்கணும்னு விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் இருதயம் இன்னைக்கு திறக்கப்படும் சொல்லிட்டு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் மூலமா ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார் என்று சொல்லி? நாளைக்கு பரலோகத்துல வந்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பிரதிபலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்றாரு. உங்க நிமித்தமாய் ரட்சிக்கப்பட வேண்டிய நபர்கள் செத்து போயிருந்தாங்கன்னா அதற்கு கணக்கு நீங்க தான் சொல்லணும். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மனம் திரும்பலன்னா அதற்கு நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் உத்தரவாதி. இன்னும் ரட்சிக்கப்படாம ஞானஸ்நானம் பெறாதவர்கள் உங்க குடும்பத்தில் இருந்தாங்கன்னா நீங்க தான் அதற்கு உத்தரவாதி. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இல்ல ஆண்டவரே, ஒரு லீதியாளுக்கு அது முடிச்சதுன்னா இன்னைக்கு நான் என்னாலே அது முடியும். என் இருதயத்தை நீங்க திறங்க ஆண்டவரே, நான் என்னை முழுசுமா விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அண்ணால் தன்னுடைய இருதயத்தில் பேசினாள். இன்னைக்கு உங்க இருதயத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லாரும் கண்களை மூடி தேவனை மட்டும் பாருங்க. வேற எங்கேயும் நீங்க கவனிக்க கூடாது, தேவனை மாத்திரம் பார்க்கணும். உங்க இருதயம் திறந்து நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, என் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. பிசாசு இப்ப கூட விட மாட்டான், உங்க வாயை திறக்க விட மாட்டான், உங்க நாவை திறக்க விட மாட்டான். ஏன்னா உங்க இருதயம் உடைக்கப்பட்டிருமே. இல்ல இல்ல, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. இது தகப்பனுடைய வீடு, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்காதீங்க. இது அப்பாவுடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம். மனம் திறந்து பேசலாம், யாரும் தடுக்க முடியாது, எந்த பிசாசும் தடுக்க முடியாது. உள்ளத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. பல வருஷமாய் எனக்குள்ள திருப்பும் மகா கேடு இருக்குது ஆண்டவரே, உணர்வு இல்லாம இருக்கிற ஆண்டவரே, எனக்குள்ள மந்த புத்தி இருக்குது ஆண்டவரே, எனக்குள்ள இருள் இருக்குது ஆண்டவரே, கடினப்பட்டு கிடக்கிற ஆண்டவரே, என்னுடைய இருதயம் அடைக்கப்பட்டு கிடக்குது ஆண்டவரே. முழு இருதயத்துல நான் உங்களை நேசிக்க முடியலப்பா. உங்களை விட நான் நிறைய பேரை நேசிச்சுட்டேன். என் கணவனை நேசிச்சுட்டேன், என் மனைவியை நேசிச்சுட்டேன், என் பிள்ளைகளை நேசிச்சுட்டேன், என் கூட பிறந்தவங்க மேல அன்பு வச்சுட்டேன். என்னை மன்னிச்சிருக்க ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உங்களை நேசிக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். எனக்காக ஜீவனை கொடுத்தவர் நீர் அல்லவா, எனக்காக மரித்தவர் நீர் அல்லவா, எனக்காக மீண்டும் வரப்போகிறவர் நீர் அல்லவா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ள வாங்க. அந்த மத்தியமையை கூட கேட்ட மாதிரி கேளுங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரண்டும் ஆண்டவரே, கடினமா இருக்கிற என்னுடைய இருதயத்தை உடைங்க ஆண்டவரே. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, கல்லான இருதயத்தை மாற்றி நான் சதையான இருதயத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. ஆண்டவரே, சதையான இருதயம் எனக்குள்ள வரட்டும், சதையான இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு கொண்ட இருதயமாய் மாற்றுங்கப்பா. ஒரு கொண்டதும் நடுக்கொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லியிருக்கிறீங்க அல்லவா. அண்ணாலை போல ஆண்டவரே, இப்படி சமூகத்துல வந்திருக்கிறேன். பல நாட்களாக நான் ஜெபிச்சு எனக்கு பதில் இல்லை, பல நாட்களாக நான் போராடி எனக்கு விடுதலை இல்லை. இன்னைக்கு நான் அண்ணாலை போல வந்திருக்கிறேன். என் இருதயம் உடைக்கப்பட்டவனாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, இருதயம் ஊற்றப்பட்டவனாய் வந்திருக்கிறேன். என் இருதயத்தை தொடுங்க ஆண்டவரே, கடினமா இருக்கிற இந்த இருதயத்தை உடைங்கப்பா. எனக்குள்ள இருக்கிற விபச்சாரங்கள் மாறட்டும், வேசித்தன எண்ணங்கள் மாறட்டும், பெருமைகள் மாறட்டும், மதிகேடுகள் மாறட்டும், உணர்வில்லாத தன்மைகள் மாறட்டும், களவுகள், காம விகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் என் இருதயம் விட்டு மாறட்டும். நான் ஒத்துக்கிறேன், எனக்குள்ள இந்த சுபாவங்கள் இருக்கிறது, எனக்குள்ள இந்த எண்ணங்கள் இருக்கிறது. இன்னும் எனக்குள்ள விடுதலை இல்ல ஆண்டவரே. என்னுடைய அந்தரங்கத்தை நீ பார்க்கிறீர் ஆண்டவரே, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் அல்லவா. இயேசுவே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி
சொல்லி ஆண்டவர் ஒப்பு கொடுப்பீர்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இறங்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடின தேவ ஆவியானவர். ஜல ஆழத்தில் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த இருள் மாறினது. அந்த அசைவாடுகிற தேவ ஆவியானவர் இன்னைக்கு உங்க மேல் அசைவாடுகிறார், உங்க குடும்பத்தின் மேல் அசைவாடுகிறார். லீதியாருடைய இருதயத்தை திறந்தவர் இதோ இப்பொழுது உங்களுடைய இருதயத்தை திறக்கிறார். கடினமான இருதயங்கள் திறக்கப்படுகிறது, கட்டுகள் உடைகிறது. இயேசுவின் நாமத்தில் வருஷங்களாய் கடினப்பட்டு கிடந்த இருதயங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. இன்றைக்கு எல்லா அந்தகால வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால, எல்லா அடைக்கப்பட்ட உள்ளங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, எல்லா மந்த புத்திகள் மாறுவதாக, எல்லா உணர்வில்லாத இருதயங்கள் மாறுவதாக, எல்லா கடினப்பட்டிருக்கிற இருண்டு கிடக்கிற உள்ளங்கள் இப்பொழுது வெளிச்சம் கடந்து வருவதாக. ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். லீதியாவுடைய உள்ளத்தை திறந்தது போல இன்றைக்கு சில லீதியாளர்கள் எழுப்புகிறார்கள். இந்த தேசத்தை அசைக்கும்படி உன்னுடைய குடும்பத்துக்கு வெளிச்சம் மூலமானது. உன் குடும்பத்துக்கு உன்னுடைய சொந்தமானது உன் மூலமாக நான் ரட்சிப்பு நடந்து போகிறது. உன்னுடைய உள்ளத்தை ஆண்டவர் திறக்கிறார். உள்ளத்தை திறக்கிறார். விட்டுக்கொடு சகோதரி, சகோதரனை விட்டுக்கொடு. நீ கடமைப்படுத்தாத. ஆண்டவரோடு செயல்படும்படியா, ஆண்டவருடைய உள்ளத்துல கிரியை செய்யும்படியா இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். கடின இருதயங்கள் மாறுகிறது. நீ விட்டுக்கொடு. தேவ சன்னிதானத்துல வேடிக்கை பார்க்க வேண்டாம். தேவ சன்னிதானத்துல இன்றைக்கு என்னுடைய விடுதலையின் நாள், இன்னைக்கு என்னுடைய சரித்திரம் மாற வேண்டும். இன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற வேண்டும். இன்னைக்கு என்னுடைய இருதயம் மாறிய ஆகணும். இன்னைக்கு என்னுடைய கடினத்தை உணர்ச்சியா ஆகணும். இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பிள்ளையா, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு இருதயமா, என் இருதயம் மாறணும்னு சொல்லி யாரெல்லாம் விட்டு கொடுக்கிறீர்களோ இன்னைக்கு ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் உங்க இருதயத்தை திறக்கிறீங்க? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல ஆவியானவர் அந்த இருதயத்துக்குள்ள கடந்து போகிறார். கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றுகிறது. அது ஆவியானவருடைய வேலை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இருதயத்தை ஆவியானவர் விட்டு கொடுங்க. அவருடைய இருதயத்தை திறக்கிறது மட்டும் கிடையாது, அந்த இருதயத்தை நிறைக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல சீசருடைய இருதயத்தை ஆண்டவர் நிறைக்க ஆரம்பிச்சார். நிறைக்க அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிச்சது. தாவீது சொல்லுகிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னைக்கு திறக்கப்பட்ட இருதயங்களுக்குள்ளாக அவருடைய எண்ணெய் ஊற்றப்படுகிறது. ஆண்டவரே என் பாத்திரத்தை நிறைங்க ஆண்டவரே. சும்மா திறக்கப்பட்டா பத்தாது, உங்க பாத்திரம் நிறையணும். உங்க பாத்திரம் நிறையறதுக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இப்பொழுது அந்த நதி உங்களுக்குள்ள பாய்ந்து கொண்டிருக்கிறது, அந்த எண்ணெய் உங்களுக்குள்ள பாய்ந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை உங்களுக்குள்ள நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. சில நீதியாளர்கள் நீங்க எழுப்பிக் கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. இந்த தேசத்தை அசைக்கிற சில நீதியாளர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. உங்களுடைய நதி அவர்களுக்குள்ள பாய்ந்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. நதி பாய்ந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, ஆதியில ஜலத்தின் மேல் அசைவாடின தேவனே, இன்னைக்கு எங்க சபையில் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருத்தர் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே.